Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme 3 Pro பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த வீடியோல வந்துட்டு Fortnite விளையாட முடியும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இமேஜ் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாரு மாதவ் ஷேட் வந்துட்டு அது Realmeயோட CEO. So அத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தியும் ப்ளஸ் அதோட ப்ரைஸையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ அதே நேரத்தில் நான் வந்துட்டு பிசி பில்ட் வீடியோ சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் ஒரு 4-5 நாளில் வந்துட்டு அதுவும் ரெடி ஆகிடும். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு கேமிங் ஹெட்செட்டோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோவையும் கூடி சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Realme 3 Pro. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ Realme 3 வந்துட்டு ஒரு 20-25 டேஸ் பேக் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட் அன்றைக்கி வந்துட்டு Realme 3 Pro வருதுன்னும் மாதவ் ஷேட் வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ Realme 3 Pro வந்துட்டு Redmi Note 7 Pro-உடைய காம்படிட்டர்னு அதில் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அதோட ஒரு ஃபீச்சர் லிஸ்ட் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க Note 7 Pro-உடையது. ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் Realme 3 Pro The Real Speed Awakensனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ Realme 3 Pro வந்துட்டு இந்த Redmi Note 7-ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்னும் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ப்ளஸ் ப்ரைஸிங்கோடையும் வரும்னு அந்த ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய லீக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஸோ Realme 3 Pro பற்றி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு Fortnite ஆட முடியும்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு மாதவ் ஷேட் வந்துட்டு விட்டுருந்தார். ஸோ அதில் வந்துட்டு ஒரு Realme 3 Proவில் Fortnite ஆடுற மாதிரி ஒரு இமேஜும் ப்ளஸ் அது பக்கத்துலேயே ஒரு Realme 3 Pro-உடைய பாக்ஸ் இருக்கிறதையும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த Fortnite ஆட முடியும்னு. ஸோ இந்த Fortniteன்ற கேம் ஆடுறதுக்கு வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு ஹை அண்ட் ப்ரொசஸர் தேவைப்படும். ஸோ இது வந்துட்டு 600 சீரீஸ், அதாவது Qualcomm Snapdragon-உடைய 600 சீரீஸ்லேயாகட்டும் இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆடவே முடியாது Fortnite. ஸோ 700 சீரீஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஆட முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போது வந்திருக்கிற லீக்ஸ் பிரகாரம் இதில் வந்துட்டு ஒரு Qualcomm-உடைய 710 ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 710 ப்ரொசஸரை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதில் வந்துட்டு Fortnite விளையாட முடியும். ஸோ அதே நேரத்தில் டெக்னிக்கல் குருஜி சேனல்லையும் சொல்லியிருந்தாரு இதில் வந்துட்டு Qualcomm சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு. ஸோ 100% வந்துட்டு இப்போது Fortnite விளையாட முடியும்னா 700 சீரீஸில் தான், இதை 710 இல்லைனா 712 அந்த மாதிரி ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அவர் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சிப்செட்டை ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். அதாவது அவங்க வந்துட்டு தடவையாக இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இது 710 தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லீக்ஸ் பிரகாரம் ஒரு 6.3 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் AMOLED இல்லை, IPS டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இதில் கண்டிப்பாக வந்துட்டு வாட்டர் ட்ராப் நாச்சும் இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் பெசில்லெஸ் ஸ்க்ரீன்னு சொல்லியிருந்தாங்க பாப்அப் கேமராவோட. ஸோ அதெல்லாம் இல்லை கைஸ், வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4230 mAh பேட்டரியோ அப்படி இல்லைனா 3960 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு லீக்ஸ் பிரகாரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் 4000 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4000 mAh பேட்டரி கிட்ட தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஓக் சார்ஜரும் எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் குருஜி சேனல்லையும் மாதவ் ஷேட் சொல்லியிருந்தாரு இதில் வந்துட்டு வெறும் சப்போர்ட் மட்டும் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை, பாக்ஸோடவே அவங்க வந்துட்டு அந்த ஃபாஸ்ட் சார்ஜரையும் அவங்க இதில் ப்ரொவைட் பண்ண போகிறதா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமராஸ். ஸோ கேமராஸ் பற்றின எந்த ஒரு லீக்ஸும் வரல. ஆனால் கண்டிப்பாக Redmi Note 7 Pro-க்குனா பெட்டரான கேமராஸ் தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்க போகுது, ப்ளஸ் HDR சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்துட்டு செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலுக்குன்னா ஜாஸ்தியாக தான் இவங்க வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி அந்த ரேர் கேமராஸ் எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஆனால் இந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸை பற்றி பேசினோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 வேரியன்ட்ஸ் விடுவாங்க. அதாவது 4GB RAM ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு 6GB RAM வேரியன்ட். ஸோ Realme 2 Pro வந்துட்டு 8GB RAM வேரியண்ட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் 8GB RAM விட்டால்
அப்போ வந்துட்டு வேரியன்ஸ் பிரகாரம் ஒரு 4GB RAM ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட், இன்னொன்று வந்துட்டு 6GB ப்ளஸ் 64GB, இன்னொன்று 8+128GB கொண்ட 3 வேரியன்ட்ஸ் விடுவாங்க. அப்படி 8GB வேரியண்ட் வந்துட்டு இவங்க விடலைன்னா அப்போ கண்டிப்பாக ரெண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 4GB ப்ளஸ் 32, இன்னொன்று வந்துட்டு 6+64, அப்படி இல்லைன்னா 6+128 கூட விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கலர் வேரியன்ஸ். ஸோ கலர் வேரியன்ஸ் பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் கிரேடியன்ட் ஃபினிஷ் கொண்ட ஒரு ஸ்டைலில் தான் இவங்க விட போகிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை. ஸோ இதான் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங் தான் வைக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது வந்துட்டு 710 சிப்செட் கொண்ட ஒரு ப்ரொசஸர், அது மட்டும் இல்லாமல் கேமராஸும் ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியான கேமராஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரி கூட சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான காம்படிட்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இவங்க ப்ரைஸிங் வந்துட்டு இப்போது ரெட்மியோடைய நோட் 7 ப்ரோ வந்துட்டு 14,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களும் அதே ப்ரைஸிங் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான டீல்னு தான் சொல்லுவேன். அதாவது 14,000 ஸ்டார்ட் பண்ணாலே சூப்பரான டீல் தான். அப்படி இல்லைன்னா ஒரு 14,500 இல்லைனா 15,000க்குள்ளே இவங்க வந்துட்டு ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபோன் தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் மார்க்கெட்லேயும் இதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹையான வேல்யூ வந்துட்டு இது கிடைக்கும். ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் காப்பான் படத்துடைய டீசர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரியாக்ஷனும் நம்ம சேனல் நான் கொடுப்பேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then, signing off from Sandeep.